ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருமந்திரம் இரண்டாவது தந்திரம். இரண்டாவது தந்திரத்தில் அதோமுக தரிசனம். சிவபெருமானுக்கு 5 முகம் என்பது நாம் அறிந்த ஒன்று. அதில் அதோமுகம் ஒன்று இருக்கின்றது. அந்த அதோமுகம் என்பது சிவபெருமானுடைய 6வது முகமாக இங்கு கருதப்படுகிறது. பாடல் 520. எம்பெருமான் இறைவா முறையே என்று வம்பவிழ் வானோர் அசுரன் வழி சொல்ல அம்பவள மேனி அருமுகன் பேயவர் தம்பகை கொல் என்ற தற்பரன் தானே. எம்பெருமான் இறைவா முறையே என்று, எம்பெருமான் இது முறையோ என்று தேவர்களெல்லாம் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டானாராம். ஏனென்றால் அசுரர்கள் தேவர்களை வாட்டி வதைக்கின்றனர். இந்த சதாசிவமூர்த்திக்கு 5 முகம். அது ஈசானம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், தத்புருஷம் என்று 5 முகமானது சொல்லப்படுகிறது. மேலும் ஒரு முகம் உண்டாம், அதுதான் அதோமுகம். இந்த தேவர்களெல்லாம் கூடி எம்பெருமானிடம் முறையிட்டனர். இறைவா, நாங்கள் வருத்த முறுதல் முறையோ? ஏன் தேவர்களெல்லாம் வருத்தப்பட்டார்கள் என்றால், இருள் மண்டலத்தில் வசிப்பவர்களாகிய அசுரர்களெல்லாம், ஒளி மண்டலத்தில் வசிப்பவர்கள் தேவர்கள், இருள் மண்டலத்தில் வசிப்பவர்கள் அசுரர்கள். அவர்களெல்லாம் தேவர்களை மிகவும் துன்புறுத்தினார்களாம். பொதுவாக ஒரு நல்லோர் படித்தோர்களை கீழான மக்கள் எப்பொழுதும் துன்புறுத்துவார்கள். இது உலகியல் இயல்பு. இந்த இயல்பே தான் அசுரர்கள் தேவர்களிடமும் காணப்படுகின்றனாம். தேவர்கள் மீது கருணை கொண்ட சிவபெருமான், அந்த சதாசிவமூர்த்தியானவர் அழகிய பவழம் போன்ற மேனியை உடைய அம்பவள மேனி அருமுகன் போயவர். அந்த மேனியை, பவழம் போன்ற மேனியை உடைய ஆறுமுகனை தோற்றுவித்தாராம். ஆறுமுகனை அழைத்து, நீ போய் அவர் தம் பகையை கொல், தம் பகை கொல் என்ற தத்பரன் தானே. தம் பகை, அவர்களுடைய பகையை கொல் என்று ஆறுமுகனிடம் கட்டளையிட்டாராம். ஆறுமுகனும் சேனையுடன் சென்று அந்த சூரபத்மனை அழித்தாராம். இது புராண வரலாறு. இதனுடைய உட்பொருள் என்ன என்றால், மகேஸ்வரனாகிய சதாசிவமூர்த்தியானவர் இதயத்தில் எழும் ஒளி வடிவாக, காட்சி பொருளாக, பொதுவாக மழை பெய்யும் பொழுது முதலில் நம் கண்ணுக்கு தெரிவது மின்னலினுடைய ஒளி. பிறகுதான் சப்த ஒளியை நாம் கேட்கின்றோம். ஆக அந்த ஒளியானவர், அந்த ஒளிப்பிழம்பாக காட்சியளிக்கின்ற அந்த ஆறுமுகன் எழுந்தருளினாராம். இது இதயத்தில். பிறகு கழுத்தில் எழும் ஒளியே இந்த பிரணவம், ஓம் என்ற பிரணவம். அந்த பிரணவம்தான் ஓம் சரவண பவ என்ற அந்த ஆறுமுகனுடைய மூல மந்திரமாக இருக்கின்றது. ஒரு யோகியானவர் தன்னுடைய பிராணனை, அதாவது மூலாதாரத்திலிருந்து 6 விதமான ஸ்தானங்கள் நமது உடலில் சக்கரங்களாக சொல்லப்படுகின்றன. அந்த 6 விதமான சக்கரத்தில் சகசிராதலமாகிய இந்த மூலாதாரத்தில் காணப்படுகின்றன. அதிலிருந்து அதோமுகமாக நரம்பு நாடிகளானது செல்கின்றனவாம். அதனை தான் இங்கு அதோமுக ஜாதம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நம்மிடம் உள்ள 6 முகத்தை காட்டவே இசைந்தாராம் ஒரே மூர்த்தியான அந்த எம்பெருமான். அது அனைத்து உயிர்களிடத்தில் நான் 6 முகமாகவே காணப்படுகின்றேன் என்பதை காட்டவே அவர் அதோமுகத்தையும் காட்டினாராம். அவனே மேலானவன், நித்தியமானவன், ஆனந்த வடிவானவன், சுடப்படாதவன், எதிலும் எரிக்க முடியாதவன், அழிக்க முடியாதவனாக இருக்கின்றான். ஏனென்றால் அவனே ஒளி பிழம்பாகவும் காணப்படுகிறான். அதோமுகம் என்பது
மேலும் பிரகிருதி மாயை உலக உயிர்களுடன் வந்த இடை உயிர்களை போக்கவே கருமையுடன் காணப்படுகின்றனமாம் அவனுடைய கழுத்து. சிவபெருமானுடைய கழுத்து ஏன் கருமையாக காணப்படுகிறது என்றால், அதோமுகமாகிய இந்த நஞ்சை உட்கொண்டதனால் அவனுக்கு நீலகண்டன் என்ற பெயரும் ஏற்பட்டதாம். இந்த மாயை அசூயை என்ற இந்த பிரகிருதியானது மிகவும் பயங்கரமானது, நம்மை வாட்டி வதைக்கின்றது. அதனை காத்து உயிர்களை நல்வழிப்படுத்தவே சிவபெருமான் ஆகியவர் கழுத்திலே அதனை நிறுத்தினாராம். இது அகங்காரமாகிய அஞ்ஞானம், மோகம், மதம், விஷாதம், அரிச்சம் முதலிய நஞ்சுக்கள் திரண்டதுதான் இந்த அதோமுகம் என்ற அந்த தத்துவார்த்தம். இவையெல்லாம் உயிரை காட்டாது மறைத்து நிற்கின்றனவாம். உடலை மட்டுமே காட்டிக்கொண்டு இருக்கின்றனவாம், உயிரை காட்டாது மறைத்து நிற்கின்றனவாம். இறைவன் அதை விழுங்கி உயிர்களை தந்தருள்கிறான், காட்ட அருள்கிறானாம் என்று இந்த பாடலானது இத்தகைய தத்துவார்த்தமாக சொல்லப்படுகிறது. இதனை யோகிகள் தியானத்தின் மூலம் புலன்களை அடக்கி அதனை உணர்ந்து கொள்கின்றனர் என்று இந்த பாடலானது கூறுகிறது. மேலும் 525 பாடல். அதோமுகமா மலராது கேளும் அதோமுகத்தால் ஒரு நூறாய் விரிந்து அதோமுகமாகிய அந்தமில் சத்தி அதோமுகமாகி அமர்ந்திருந்தானே. அதோமுகமாகிய மாமலரது கவிழ்ந்த முகமுடைய பெரிய தாமரையானது கவிழ்ந்து கொண்டு இருக்கின்றனவாம். அதனால் அந்த தாமரைக்கு 1000 இதழ்கள். விந்தையை கேளுங்கள், அதோமுகத்தால் ஒரு நூறாய் விரிந்த சிரசில் கவிழ்ந்த சகசிராதலத்தில் 100 நாடிகள் கீழ் நோக்கி வருகின்றனவாம். இந்த அதோமுகமாகிய அந்தமில் சக்தி கவிழ்ந்துள்ள நாடி தொகுதியில் உள்ள அழிவில்லாத சக்திகளுடன் அதோமுகமாகிய அமர்ந்திருந்தார். அந்த அதோமுகமாகிய அந்த இறைவனானவன் அங்கு தன்னை வெளிக்காட்டி கொண்டான், அமர்ந்திருக்கின்றான் என்று இந்த பாடலானது கூறுகிறது. ஆக இறைவன் சிரசில் கவிழ்ந்துள்ள சகசிராதலத்தில் கீழ் நோக்கி விரிந்த அந்த நாடிகளில் சக்தியாக அவன் வெளிப்படுகின்றான், காணப்படுகின்றான். நாடிகளுக்கு சக்தியாக அவன்தான் இருக்கின்றான் என்று இந்த பாடலானது கூறுகிறது. மேலும் அடுத்து வருகிற நாட்களில் மற்றதை பார்த்து மகிழ்வோம். ஓம் மூர்த்தி எல்லாம் வாடி எங்கள் மோனகுருவாடி, அருள் வார்த்தை என்றும் வாடி அன்பர் வாடி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.